நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் உம்மத்திற்காக, அதாவது நம் முஸ்லிம் சமுதாயத்திற்காக பல துவாக்களை செய்தார்கள். அவர்களின் கருணை உம்மத்தின் மீது மிகவும் ஆழமானது. உம்மத்திற்காக மன்னிப்பு வேண்டி அல்லாஹ்விடம் கேட்ட துவா, யா அல்லாஹ், என் உம்மத்தை மன்னித்துவிடு. யா அல்லாஹ், என் உம்மத்தை மன்னித்துவிடு. யா அல்லாஹ், என் உம்மத்தை மன்னித்துவிடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை 3 முறை கூறியதாக ஹதீஸ்களில் வருகிறது. இது அவர்களின் உம்மத்தின் மீதான அன்பை காட்டுகிறது. தன் உம்மத்தின் துன்பம் குறைய வேண்டி அவர்கள் கேட்ட துவா, யா அல்லாஹ், என் உம்மத்திற்காக எளிமையையே வேண்டுகிறேன், கஷ்டத்தை வேண்டவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கியாமத் நாளில் என் உம்மத்திற்காக நான் ஷஃபாஅத் செய்வேன். அதாவது மறுமை நாளில் பாவ மன்னிப்பு, தண்டனை குறைப்பு அல்லது சுவர்க்கம் நுழைவதற்காக அல்லாஹ்விடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏனைய நபிமார்கள், நல்லடியார்கள் மற்றும் மலக்குகள் மூலம் இறைவனின் அனுமதியுடன் செய்யும் பரிந்துரை அல்லது சிபாரிசாகும். இது பாவிகளின் நரக தண்டனையை தடுக்கவும் ஈமான் கொண்டவர்களை உயர்த்தவும் பயன்படும். அல்லாஹ் அனுமதித்த நபர்களுக்கு மட்டுமே அவன் நாடியவர்களைக் கொண்டு அவன் அனுமதித்தவர்களுக்காக இந்த சிபாரிசு நடைபெறும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உம்மத் மீது வைத்திருந்த பெரிய கருணையை காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்காக அல்ல, தன் உம்மத்திற்காகவே அதிகம் கவலைப்பட்டார்கள். அல்லாஹ் அவரைப் பற்றி சூரா அத்-தௌபாவில் கூறுகிறான், உங்களுக்காக மிகவும் இரக்கமுள்ளவரும் கருணையுள்ளவரும் ஆவார். யா அல்லாஹ், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மறுமையில் தரிசிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாய். அவர்களின் ஷஃபாஅத்தை பெறும் அருள் நல்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவர்களுடன் சேரும் நன்மை தா. எங்களை உண்மையான உம்மத்தாராக வாழச் செய். ஆமீன்.